அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீமோ கட்ட அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க்காக இருக்காது, இது இந்த போஸ்ட் மார்க்கெட் போர்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் வருகிற 26 தூங்குங்க, சண்டே மார்னிங் 11க்கு ஆர் 11:15 தூங்கும். அதுக்கான பேமெண்ட் லிங்க் எல்லாம் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். அதுக்காக வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது இன்னைக்கு சென்செக்ஸும் கொடுத்துருந்தோம், நிஃப்டியும் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங் கூட 0 to 0 கால் எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது 78,200 புட்டு 312 rupees சப்போர்ட் எடுத்தா சென்செக்ஸ் டவுன் சைடும், ரெசிஸ்டன்ஸ் அதை ரெசிஸ்டன்ஸாக மாறி இருந்தால் மார்க்கெட் சென்செக்ஸ் அப் சைடும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். அங்கே பாருங்க, இந்த லைன் தான் 312 பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இதான ஒன்றுங்க போச்சு, எகைன் கீழே வருது. நான் சொல்லியிருக்கேன், ஃபால்ஸாகவும் வருவாங்க, ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க, ஆர் நம்மளுடைய சப்போர்ட் பிளேஸ் திருப்பினாலும் திருப்பலாம் அப்படிங்கிறது. நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. எகைன் 312 வந்தால் தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். யூடியூப் பார்க்குறேன், எகைன் போயிட்டு ஏங்கிறது திரும்புது, எகைன் 312ங்கிறது போகுது, எகைன் 312, எகைன் 312. ஏன்? இது போலதான் நம்மளுடைய மேக்ஸ் கிளாஸ் இதெல்லாம் ஏன்றது. இதை வச்சு நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம். படிச்சதுக்கு அப்புறம் ஏன்றது தெரிஞ்சிடும். இது தேவையில்லையே நீ எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதை சிந்திக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோவில் நம்ம தினமும் இதை கொடுக்குறோம், ஓகேங்களா? அப்போ சென்செக்ஸ் என்ன இருக்கும், இன்னைக்கு டவுன் சைட் போயிருக்கும், ஓகேங்களா? சரி, அடுத்தது நிஃப்டி நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,300 காலு 182 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடும், அது சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். காலையிலே அதுக்கு கீழே தான் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போச்சு, எக்ஸாக்டாக 182, அங்கேருந்து ஃபால். அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கும், டவுன் ஆயிருக்கும். எகைன் ஏற ட்ரை பண்ணுறாங்க, இந்த இதுக்கு மேலே 182க்கு மேலே போட மறுபடியும் கீழே தான். அப்போது சிந்திக்கணும், ஏன் நான் மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காம இதை கொடுக்குறேன், எதனால இது மூலயமா இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அப்போ இதில் வேற என்னவோ இருக்கு அப்படிங்கிறத நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், நீங்களே கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சரை எடுத்து அழகாக ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் டைம் வருட கணக்காகும் கூட கற்றுக்கிறதுக்கு, ஈஸி தான். நான் அதுக்கு நம்ம என்ன டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாங்க வரக்கூடாது.